அன்பு என்ன பண்ணுறாரு, எப்படியாவது கண்மணி கிட்ட தன்னோட மனசில் உள்ளது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதன்படி வந்து என்ன பண்ணுறாரு, கண்மணி கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கண்மணி உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. உடனே வந்து அன்பு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. எப்படியாவது மனசில் இருக்கிறத சொல்லலாம்னு நினச்சா ஆனால் சொல்லவே முடியலையே, என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, இந்த ஒரு மன்னிப்பு அதை நம்மளால் கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கண்மணி உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும், பர்சனலாக பேசணும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பார்த்து முறைக்கிறாங்க. முறைக்காத கண்மணி, இந்த விஷயத்தை நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் இதுக்கு வந்து காலம் வந்து வந்திருக்கு, ப்ளீஸ் ஒரு 2 நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் கேள அப்படின்னோடனே உடனே அமைதியாக இருக்காங்க. சொல்லு கண்மணி கேட்பியா அப்படின்னோடனே சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்றாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து அன்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் அங்கே வராங்க. ஐயோ இவளா கண்ட நேரத்தில் வந்திருக்காளே, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. சொல்லு அபர்ணா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அன்பு சார் உங்களை எங்கெல்லாம் தேடுறது, இங்கே தான் இருக்கீங்களா, முக்கியமான ஒரு விஷயத்தை காட்ட தான் வந்து இங்கே பாருங்களேன், நான் ஆல்ரெடி நம்ம ப்ரைஸ் வாங்கணும்ல அதை நான் போட்டேன்னா நெட்டில் இங்கே பாருங்கள் எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எப்படிலாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செம்மையாக வந்து நம்மளுக்கு வியூஸ் வந்துச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நீங்கள் காட்டுறாங்க. இதை பார்த்து வந்து கண்மணி டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே கண்மணி அங்கேருந்து போகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து அன்பு வந்து இவ வந்து அதனால கண்மணியும் போயிட்டா, இவ ஏன் தான் இங்கே வந்தாலோ அப்படின்னு சொல்லிட்டு அன்பு போக பார்க்குறாரு. உடனே வந்து என்ன சார் போகிறீங்க, இங்கே பாருங்கள் காமிச்சிட்டிங்களா பார்த்துட்டேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. அவ்வளோதான் இதுக்கப்புறம் பேசுகிற மாதிரி தான், நல்ல சான்ஸ் கிடச்சிது மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் பார்த்து முறைக்கிறார் அன்பு. இங்கே வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுட்டு வந்து தூங்குறாங்க. அடுத்த நாள் வந்து காலையில் வந்து எல்லாருமே கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நேற்று எவ்வளோ நல்ல சான்ஸ் கிடச்சிது எல்லாமே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. வண்டியில் இங்கே வந்தோடனே கரெக்டாக இறங்குறாங்க. பார்த்தா மாலை மரியாதையோடு அவங்க 2 பேருக்கும் வந்து எல்லாருமே வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி அப்படின்னு பார்க்குறீங்களா, எல்லாத்துக்கும் காரணம் மேடம் தான் உங்களுக்கு மாலை மரியாதைலாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா வெண்ணிலா அங்கே வராங்க. வெண்ணிலா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் தான் இதெல்லாம் பண்ண சொன்னேன், நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து நான் கிளம்புறேன் நீங்கள் ஜெயிச்சதால, ஆனால் ஒன்று உங்கள் வாழ்க்கையை விட்டு நான் போகமாட்டேன், இந்த இடத்த விட்டு தான் நான் போவேனே தவிர உங்கள் வாழ்க்கையை விட்டு என்றைக்குமே நான் போகமாட்டேன், புரியுதா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்பா இப்போ தொல்லை ஒழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிம்மதி அடைகிறாங்க. இங்கே அன்பு என்ன பண்ணுறாரு, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது அன்பு வந்து நேராக வந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜீவா கிட்டே கொடுக்குறாரு. அதை பார்த்து ஜீவா அதிர்ச்சி என்ன அன்பு இது அப்படின்னோடனே என்னோட ரிசைன் லெட்ரு அப்படின்னோடனே என்ன அன்பு இப்படிலாம் பண்ணுறீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, நம்மளோட வந்து நல்லபடியாக ஆகிடுச்சுல ஹோட்டல் தான் அப்புறம் என்ன அப்படின்னோடனே அதுக்காக தான் ஜீவா நான் கிளம்புறேன், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் காத்து நின்றேன், உங்கள் ஹோட்டல் நல்லபடியாக ஆகணும், அந்த நல்லபடியாக ஆனால் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ கண்மணி அங்கே வராங்க. கண்மணி பார்த்துட்டு அமைதி சிரிச்சுட்டு போகிறாரு. அதை பார்த்தா கண்மணி வந்து அதிர்ச்சி என்ன ஜீவா என்ன சொல்கிறாரு, இல்லை அவர் வேலையை ரிசைன் பண்ணுறாரு என்ன சொல்கிறீங்க, ஆமாம் அதுதான் எனக்கே புரியல, அன்பு ரொம்ப நல்ல டைப்பு, அவர் ஏன் இப்படிலாம் பண்ணுறாருன்னே தெரியல, ஒரு வேலை இதோட நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை வந்துச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து கண்மணி வராங்க. கண்மணி வந்து அன்பை பார்த்து ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா அப்படின்றாங்க. என்ன விஷயம் கண்மணி அப்படின்னோடனே நீங்கள் எதுக்காக இப்போ வேலையை விட்டீங்க அப்படின்றாங்க. நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேனே உனக்கு தொல்லையா நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு, உனக்கு தொல்லை கொடுக்க நான் விரும்பலை, அதனால தான் நான் இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறேன், அதனால தான் ரிசைன் லெட்டர் சொல்லி கொடுத்தேன், நான் ஏற்கனவே சொன்னது தான், எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஜீவா நல்லபடி இருக்கணும், அவருக்கு நல்லபடி எல்லாமே கிடச்சிடுச்சு, அவரோட ஹோட்டலையும் நான் வந்து மீட்டு கொடுத்துட்டேன், இப்போ எந்த ப்ராப்ளமும் கிடையாது அவருக்கு வந்து செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சாச்சு, இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், இதுக்காக தான் நான் இருந்தேன், நான் இருந்தால் கண்டிப்பாக மறுபடியும் வந்து வெண்ணிலா உனக்கு தொல்லை கொடுப்பா, இதெல்லாம் தேவையா, நீ நிம்மதியாக இருக்கணும் கண்மணி, இனிமேட்டாவது உன் வாழ்க்கை நல்லபடி இருக்கணும், வாழ்த்துக்கள் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதை பார்த்துட்டு கண்மணிக்கு அழுகையாக வருது. இந்த அன்புன்னொன்னா அன்பு வந்து கிளம்பி போயிட்டே இருக்காரு. இங்கே வந்து கண்மணி அழறாங்க, கண்ணுந்து தண்ணியாக ஊற்றுது. அப்போ கரெக்டாக ஜீவா வராது. என்னாச்சு என்ன சொன்னார் அன்பு அப்படின்னு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தடிச்சிட்டு போகிறாங்க. என்ன நடந்தது எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு ஜீவா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அப்பாடா இனிமேட்டு வந்து கண்மணி கிட்ட நம்ம விஷயத்த சொல்லி எப்படியோ சம்மதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. கண்மணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வராரு. அதை பார்த்த கண்மணி வந்து இல்லை எனக்கு மூட் சரியில்லை ஜீவா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்றைக்கி பேச முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து டிசப்பாயிண்ட்